இன்னைக்கு நம்ம யோக முத்திரைகளில் ஒன்றான சிகா முத்திரை அப்படின்ற ஒரு யோக முத்திரை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த யோக முத்திரை செய்கிறதால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாளமில்லா சுரப்பிகள் ஹார்மோன் சொல்லுவாங்க. ஸோ அது எந்த அதாவது ரத்த குழாய்கள் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால தான் அது நாளமில்லா சுரப்பிகள் சொல்லுவாங்க. ஸோ அந்த சுரப்பிகளே ரொம்ப முக்கியமானது, தலையாய அதாவது முதன்மையானது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதை பிட்யூட்டரி சுரப்பின்னு சொல்லுவாங்க. அந்த பிட்யூட்டரி சுரப்பியை பார்த்தீங்கன்னா சரியான முறையில் செயல்பட வைக்கிறதுக்கு இந்த சிகா முத்திரை பயன்படுது. அது மட்டும் கிடையாது, மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிக்கும்போது அந்த படிக்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா கிரகிச்சதுன்னு சொல்லுவாங்க. அதாவது புரிஞ்சிக்கிறது, வேகமாக புரிஞ்சிக்கிறது, ஞாபக சக்தி, நினைவாற்றலை அதிகப்படுத்துறது. ஸோ இது மாதிரி பல முக்கியமான பலன்கள் பார்த்தீங்கன்னா தரக்கூடிய யோக முத்திரையாக இந்த சிகா முத்திரை விளங்குது. அது மட்டும் கிடையாது, நுரையீரல், ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா பெருங்குடல், இது மாதிரி பல உள் உறுப்புகளை பார்த்தீங்கன்னா இது சீராக்குது. ஸோ அது மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு முத்திரை. கொஞ்சம் செய்யறதுக்கு சிரமமாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பழக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். எதுவுமே சரி, அதாவது இந்த யோகாசனம் செய்தாலும் சரி, இல்லை யோக முத்திரைகள் செய்தாலும் அதில் இருக்கிற மாதிரியே கரெக்டாக அந்த போஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா வர வைக்க முடியலனாலும் அதை முயற்சி பண்ணணும். அதுதான் யோகாவும் அதே தான். நீங்கள் இப்போ ஒரு குனிஞ்சி காலை தொடுற மாதிரி ஒரு இது இருக்குன்னா முயற்சி செய்யணும், அவ்வளோதான். காலை தொட்டால் மட்டும்தான் அது சரியாகும், கரெக்டு அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் முயற்சி பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த யோக முத்திரை இதை செய்கிறதால பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும். நீங்கள் தெளிவான, அதாவது குழப்பமான மனநிலையில் இருந்தாலும் தெளிவான முடிவுகளை எடுக்கிறது அப்படின்றத ஒரு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா ஆளவீங்க. ஸோ அதனால் இது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு யோக முத்திரை தான் இதுவும். ஸோ யோக முத்திரைனாலே சிறப்பு தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா யோக முத்திரையும் பார்த்தீங்கன்னா சிறப்பு. ஏன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு செலவழிக்காமல், நீங்கள் ரொம்ப சிரமப்படாமல், நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல பலன்களை தரக்கூடியது அப்படின்றதாலே அது சிறப்பான விஷயம் தான். ஸோ அப்போ நீங்கள் யோக முத்திரை எது செஞ்சாலுமே அது சிறப்பான ஒரு யோக முத்திரை தான். ஸோ அதுலேயும் சில யோக முத்திரைகள் முக்கியமானதாக கருதப்படுது. ஸோ அதை மாதிரி ஒரு முக்கியமான முத்திரைகளை இதையும் சொல்லிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா முக்கியமாக இது அந்த பிட்யூட்டரி சுரப்பியே பார்த்தீங்கன்னா சரி பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுதுன்னும் போது இது ஒரு முக்கியமான யோக முத்திரை தான். ஸோ இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெஞ்சுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு பத்மாசனம் இல்லை சுகாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுகாசனம் நார்மலாக உட்காருது. ஸோ அது நம்ம யோகாசனமும் பார்க்கலாம். முக்கியமான யோகாசனம் ஒரு 4-5 யோகாசனம் மட்டும் கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக அது சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுறது, இளமையாகவே வாழ்கிறது, இது மாதிரி இதை மாதிரி பலன்கள் எந்த யோகாசனம் செய்தால் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிகா முத்திரை, ஸோ அந்த சிகா முத்திரை செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டை விரல், சுண்டு விரல், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நேராக நீட்டிட்டு இருக்கணும். ஸோ மீதி 3 விரல்கள் பார்த்தீங்கன்னா மடக்கி இருக்கணும். ஸோ இந்த 2 கையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மாதிரி மடக்கிட்டு நீங்கள் நெஞ்சுக்கு நேராக வச்சு செய்யணும். இதெல்லாம் எளிமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மூச்சை பார்த்தீங்கன்னா அதாவது இழுத்து விட்டுட்டு ஒரு இதுதான் சரிங்க. என்னன்னா ஒரு நிமிஷம் அது மாதிரி இருந்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ கையை நல்லா பார்த்தீங்கன்னா கையை மடக்கி விரித்து இது பண்ணிவிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டருக்கு வந்துட வேண்டியதான். ஸோ அது ரொம்ப எளிமையானது. சரியா, கட்டை விரலும் சுண்டு விரல் இது ரெண்டுத்தையும் நேராக நீட்டி இருக்கணும். மீதியை விரல்கள் பார்த்தீங்கன்னா மடக்கி இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதை மாதிரி செய்யறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஸோ இந்த சிகா முத்திரை நேயர்கள் எல்லாருமே செய்யணும். செஞ்சு நல்ல பலனை அடையுமாறு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி சுரப்பி எல்லா ஹார்மோன்களையும் பார்த்தீங்கன்னா அதுதான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு மூளை மாதிரி சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன் நாளமில்லா சுரப்பி. ஸோ அதையே இது கண்ட்ரோல் பண்ணுது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நினைவாற்றல் மிக அதிக அளவு கொடுக்குது. ஸோ அதனால் இந்த யோக முத்திரையை செய்து நம்ம நேயர்கள் நல்ல பலனை பெற இறைவனை வேண்டி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.